இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த நல்ல நாளிலே அன்பின் வாழ்த்துக்கள். சகரியா 2 அதிகாரம் 8 உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் உற்சாகப்படுத்தும்படியாக அவர்களோடு கூட பேசின ஒரு நல்ல வார்த்தை, பாபிலோனியர்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, நான் உங்களை அவர்களுடைய கரத்திலிருந்து நான் விடுவித்து விட்டேன், இனி அவர்களால் உங்களுக்கு எந்த தீங்கும் வராது, நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஏன்னா அவங்க கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டாங்க, அதிகப்படியான நெருக்கடியில் இருந்தாங்க, சிறையிருப்பின் அனுபவம் அவங்கள வேதனைப்படுத்தி இருந்தது. அதனால் மறுபடியும் இப்படி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்வோங்கிற ஒரு பயம் அவருடைய உள்ளத்தில் இருந்ததை அறிந்த தேவன் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, உங்களை யாராவது தொட வந்தாங்கன்னா அது என் கண்மணியவே தொடுகிறது போல. ஆண்டவர் எவ்வளவு அக்கறையா கரிசனை உள்ளவரா அவர்களுடைய பாதுகாவலராய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார் என்று அறிந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பார்த்தீங்களா? இதை மாதிரி தான் நீங்கள் கடந்த நாட்களில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், சில வேதனைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம், சில குறிப்பிட்ட சம்பவங்கள் உங்கள் உள்ளத்திலேருந்து அழியாத ஒரு அடிச்சுவடை அது பதிச்சிட்டு போயிருக்கலாம். அதை நினைக்கும் போதெல்லாம் ஒரு பதட்டம், தூங்கும்போது கூட ஒரு விதமான மன உளைச்சல், எப்போ பார்த்தாலும் அதை குறித்த நினைவுகள் உங்களுக்குள்ளே அது வந்து உங்களுடைய நிம்மதியை கெடுத்து கொண்டு இருப்பது போல் இருக்கலாம். ஆனால் ஏசப்பா இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாங்க, அப்படி ஒரு தீங்கு உங்களுக்கு வராது. நீங்கள் அப்படி ஒரு தீங்கு வருவதை போல் உணர்ந்தால் அது உங்களை அல்ல, ஏன் கண்மணியை தொடுகிறது போல். நிச்சயமாக அதற்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். நீங்கள் உங்கள் கண் இமைக்குள்ளே கையை விட்டு நீங்கள் தொடருக்கு முயற்சி பண்ணி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்ணு மூடிடும். யாரும் பக்கத்தில் இருந்து நீ கண்ணை மூடு, உனக்கு கண்ணை குத்த வராங்கன்னு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக மூடிடும். அதே போல் தான் ஆண்டவர் உங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு தீங்கு வருது, யாராவது உங்களுக்கு விரோதமாக எழும்பி வராங்கன்னா அவர் உங்களை நெருங்க விடாமல் பாதுகாப்பார், பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாப்பார். ஆனால் நீங்கள் பயம் இல்லாமல் வாழலாம், நிம்மதியாக வாழலாம். செய்வனை வச்சுருவாங்களோ, பில்லு சூனியம் பண்ணிடுவாங்களோ, இவங்க பொறாமையில் எரிச்சல்ல ஏதாவது பண்ணிடுவாங்களோ, பயப்படவே தேவையில்லை. இவங்க என் வேலைக்கு பங்கம் விளைவிச்சுருவாங்களோ, இவங்க என் தொழிலுக்கு எதிராக வந்துடுவாங்களோ, இவங்க என் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துருவாங்களோ, இவங்க எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பிடுவாங்களோ, இப்படிலாம் யாரையும் நினச்சி எதை நினச்சி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பயப்படவே வேண்டாம். உங்களை தொடவே முடியாது. அது அப்படி தொடுவதற்கு முயற்சித்தால் அது கர்த்தருடைய கண்மணியை தொடுவதற்கு இணையாக இருக்குது. ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தரே உங்களுக்கு நல்ல பாதுகாப்பாக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீ நல்ல பாதுகாப்பாக இருப்பதற்காக நன்றி. யாரெல்லாம் பயந்துட்டு இருக்காங்களோ அவங்க பயங்களெல்லாம் கர்த்தர் நீக்குவீரா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.